ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் தேசிய தௌஹீத் கூட்டமைப்பினுடைய நிறுவனரும் தலைவரும் ஆகிய பிஜே அவர்கள். சார், இந்த வக்பு மசோதா திருத்த மசோதா வந்த போதே நான் உங்களிடம் நேர்காணல் கண்டேன். உங்களுக்கு நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த வக்பு மசோதாவை திருத்த மசோதாவை கண்டு நீங்க ஏன் பதறீங்க, இது ஏதோ முஸ்லிம்களுக்கு சாதகமாக தான் பண்ணியிருக்கிறதா இந்த அரசு சொல்றாங்க, போரா முஸ்லிம்ஸ்லாம் ஆதரிச்சு பிரதமர் மோடியை பாராட்டினாங்க, நல்ல வேலை இந்த சட்டத்தை கொண்டு வந்தீங்க அப்படின்னு. அப்போ உங்களை மாதிரி சில முஸ்லிம்கள்லாம் இருக்கிறாங்க, நல்ல முஸ்லிம்களை ஆதரிக்கிறாங்கலாம் பாஜக பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப நான் வக்பு மசோதால அப்படி என்னதாங்க இருக்கு, அது என்ன வக்பு சட்டம்னா பாத்தியப்பட்டதுன்னு போட்டா எழுதி வச்சுக்கலாமா எந்த ஆதாரமும் இல்லாம? இப்படி நிறைய கோவில் இடங்கள் இந்துக்களின் இடங்கள்லாம் வக்புங்கிற பேர்ல இருக்கு அப்படின்னு ஏதோ ஒரு இந்துவோட இடத்த வக்பு வாங்கியிருக்குன்னு சொல்லி அது அந்த நேரத்துல பரபரப்பா பேசப்பட்டு நீங்க அது எல்லாத்துக்கும் விளக்கம் தந்தீங்க. சோழர் காலத்துல இருந்து அந்த விஷயங்கள்லாம் பேசுனீங்க. பட்டயங்கள், செப்பேடுகள், ஆதாரங்கள், நிலப்பட்டா சிட்டானா என்னன்னு நீங்க விளக்கமா அந்த நேர்காணல சொன்னீங்க. சரி, இப்ப வக்பு வாரிய திருத்த மசோதாவுக்கு இடைக்கால தடை உச்சநீதிமன்றம் வச்சிருக்கு. இது உங்களுடைய பார்வையில் இது உங்களுக்கு நேர்மறையான செய்தியா? இது எப்படி பாக்குறீங்க? இதுல என்ன போக வேண்டிய டிராவல் இருக்குன்னு பாக்குறீங்க இதுல? அதாவது இப்ப இடைக்கால உத்தரவு போட்டிருக்கிறது இப்ப திருத்தனாங்கள்ல அனைத்துக்கும் இடைக்கால தடை போடலை. அதுல உள்ள சில விதிகளுக்கு இந்த வக்ஃபுல என்னென்ன திருத்தங்கள் கொண்டு வந்தாங்களோ அந்த திருத்தங்கள்ல சில திருத்தங்களுக்கு தான் இடைக்கால உத்தரவு போட்டிருக்காங்க. உதாரணமா அந்த உறுப்பினர் எண்ணிக்கை இருக்கு இல்லையா, வக்ஃப் வாரியத்துல மத்திய வக்ஃப் வாரியம், மாநில வக்ஃப் வாரியம் இருக்கிறது. அதனுடைய உறுப்பினர்கள்ல ஏற்கனவே இருந்த இவங்க கொண்ட திருத்தத்தின் பிரகாரம் 27 உறுப்பினர்கள்ல 7 பேர் தான் முஸ்லீம், 20 பேர் முஸ்லீம் அல்லாம இருக்கலாம். முஸ்லீமையும் போடலாம், விரும்பினா போடலாம். அது மத சம்பந்தப்பட்ட இல்ல, அந்த உறுப்பினர்கள் மத சம்பந்தப்பட்ட வேலைகளில் ஈடுபடுவாங்களா இல்ல நிர்வாகம் தொடர்பான வேலைகள் ஈடுபடுவாங்களா? எல்லாமே நிர்வாகம் தான், அனைவருமே நிர்வாகம் தான் பார்ப்பாங்க. பள்ளிவாச இமாம் அதெல்லாம் அஜர்த்து அவங்க பார்த்துக்குருவாங்க. இவங்க அந்த நிதி ஆதாரத்தை கையாளுறது தான் அவங்க செய்வாங்க. செஞ்சாலும் ஏற்கனவே இருந்த இவங்க கொண்டு வந்த திருத்தத்தின் பிரகாரம் மொத்தம் 27 உறுப்பினரை நியமிக்கணும்னு போட்டிருந்தாங்க. அந்த 27ல ஒரு 20 பேரை பொதுப்படையா விட்டுருக்காங்க. அவங்க முஸ்லீமையும் போடலாம், முஸ்லீம் இல்லாமையும் போடலாம். 3 எம்எல்ஏன்னு போட்டாங்கன்னு வைங்க, 3 எம்எல்ஏ இந்திய எம்எல்ஏ அவங்க போடலாம், முஸ்லீமை தான் போடணும்னு சொல்ல முடியாது. 2 தான் முஸ்லீமை போடணும்னு அதில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. பாக்கி எல்லாமே அது 2 முஸ்லீம் பெண்கள்னு போட்டிருக்கிறாங்க. இதுல மொத்தம் 7 பேர் தான் முஸ்லீமா இருப்பாங்க. 20 பேர் முஸ்லீம் அல்லாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த கொண்டு வந்த புதிய சட்ட திருத்தத்துல 27ல் 20 முஸ்லீம் அல்லாதவங்களை நியமிக்க முடியும். அதுல என்ன செஞ்சிருக்கிறாங்க, திருத்தத்துக்கு இதை நிறுத்தி வச்சு அது 4 பேரை விட அதிகமாகக்கூடாது. முஸ்லீம் அல்லாதவர்கள் 27 பேர்ல மொத்தமே 4 பேர் முஸ்லீம் அல்லாதவர் இருக்கலாம் அப்படின்ட்டு ஒரு தடை உத்தரவு போட்டிருக்கிறாங்க. அப்ப இவங்க சொன்ன இதுல நிறைய விஷயங்கள்ல பொதுவா போட்டதெல்லாம் முஸ்லீம்னு சேர்க்க வேண்டி வந்துடும். உதாரணமா 3 எம்பிக்கள் போட்டிருக்கிறாங்க. அப்ப 3 முஸ்லீம் எம்பிக்கள் அங்க திருத்த வேண்டி தன்னால வந்துடும். இந்த உத்தரவின் பிரகாரம் 3 எம்பிக்களை சேரணும்னு போட்டவங்க 3 முஸ்லீம் எம்பின்னு போட வேண்டி வந்துடும். அதே மாதிரி சுழற்சி முறையில் 3 வாரியங்கள், சில வாரியங்களை எடுத்துக்கொண்டு அந்த வாரியம் எந்த வாரியம் இருக்கும்ல, நூற்றுக்கணக்கான வாரியம் இருக்கு. அதுல இருந்து ஒரு 3 வாரியத்துல சுழற்சி முறையில 3 பேரை சேர்க்கணுங்கிறாங்க. அதுலயும் முஸ்லீமா இருக்கக்கூடிய 3 சேர்க்கணும். அப்பதான் அந்த 4ல வரும். 27ல 23 முஸ்லீமா இருக்கணும், 4 தான் முஸ்லீம் அல்லாதவர்கள் அதிகபட்சம் இருக்கணுங்கிறாங்க. இருக்கணும் கட்டாயம் இல்லை, அதிகபட்சமாக முஸ்லீம் அல்லாதவர் 4 பேர் இருக்கலாங்கிறது மந்திரி ஒருத்தர் வந்துருவாரு, அந்த மினிஸ்டர். அது போக ஒரு 3 தான் இருக்க முடியும். அந்த 3 வருமா இருந்தால் பாக்கி எல்லாத்திலும் என்ன செய்யணும்னு கேட்டா முஸ்லீம் அவங்க சேர்க்கணும். அதே மாதிரி நீதிபதிகள், ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற, உயர் நீதிமன்ற நீதிபதிகள்ல 2 பேர் இருக்கணுங்கிறாங்க. அது பொதுவாக தான் போட்டிருக்கிறாங்க. அந்த 2 பேர் முஸ்லீமா போட்டாலும் ஓகே தான், முஸ்லீம் இல்லாம போட்டாலும் ஓகேன்னு இருக்குது. ஆனா முஸ்லீம் இல்லாம தான் போடுவாங்க. அப்ப அதுலயும் முஸ்லீம் அல்லாத வாய்ப்பு இருக்கா இல்லையா, அதை அவங்க முஸ்லீம் திருத்த வேண்டியிருக்கும் இந்த உத்தரவின் பிரகாரம். அதே மாதிரி தேசிய புகழ்பெற்ற வக்கீல் ஒருத்தர் இருக்கணுங்கிறாங்க. அந்த வக்கீல் RSS வக்கீலா கூட இருக்கலாம், தேசிய புகழ்பெற்ற ஒரு வக்கீல், அவ்வளவுதான். அதை இப்போ 4 பேர் தான் இருக்கணும்ன்ற ஒரு கண்டிஷன் வரும் பொழுது அங்கேயும் முஸ்லீம் என்று போட வேண்டிய ஒரு விஷயம் வந்துடும்.
அதே மாதிரி முக்கிய துறைகளில் புகழ்பெற்ற 4 இல்ல இப்ப நபர்கள். வழக்கறிஞர்கள் உங்களுக்கு எந்த மதமா இருந்தாலும் சட்டத்தின் துணை கொண்டு மட்டும் தானே பேச போறாங்க. அதனால அதாவது அவங்க முஸ்லிமா தான் இருக்கணும்னு போட்டா அப்ப முஸ்லிம் சார்பு, முஸ்லிம் இல்லைன்னா அவங்க முஸ்லிமுக்கு எதிருங்கிறது, அந்த பார்வைங்கிறது ஒரு சட்டத்தையே கேலிக்குள்ளாக்குற மாதிரி ஆயிரும்ல. இல்ல, இது என்னன்னு கேட்டா முழுக்க முழுக்க மத ரீதியான சொத்துவை நிர்வகிக்கக்கூடிய ஒரு நிறுவனம். இப்ப இந்துடைய அறநிலையத்துறையில இதே இடைக்கால தடையில போட்ட மாதிரி 4 முஸ்லீம் இருக்கலாம்னு போடுவாங்களா? இந்த அறநிலையத்துறையில அதுக்கு உறுப்பினராக சேர்க்கக்கூடியவர்கள் 25 பேர்ல ஒரு 4 முஸ்லீம் இருக்கலாம்னு சொல்லுவாங்களா? இதே நீதிமன்றம் சொல்லுமா? சொல்லாது. ஏன்னா அது மத நிகழ்ச்சிகள் வரும் பொழுது அதை நீங்க பொதுவா நீங்க பார்க்க இயலாது. மதத்துக்கான ஒரு பள்ளிவாசலுடைய நிர்வாகியாக ஒரு இந்து இருப்பாருன்னு போட்டாங்கன்னா ஒத்துக்குருவாங்களா? பள்ளிவாசல் நிர்வாகியா இந்து எதுக்கு வர்றாரு? ஒரு கிறிஸ்டின் எதுக்கு வர்றாரு? அது மாதிரி கோயில் நிர்வாகியாக ஒரு முஸ்லீம் வருவார்னு போட்டு அதை ஒத்துக்குருவாங்களா? ஒத்துக்கிற மாட்டாங்க. அப்ப இவங்க முஸ்லீம் தான் இருக்கணும். இஸ்லாமியர்களுடைய சொத்து அது. அது அரசாங்கத்துக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. எங்க மக்கள் எங்களுடைய பணிகள் நல்லா நடக்கணும் என்பதற்காக வேண்டி கொடுத்த காசு அது. கவர்மெண்ட்ல இருந்து ஒதுக்குறாங்க பாருங்க, அதுல என்ன செய்யலாம்? நாங்க தானே உங்களுக்கு நிதி தர்றோம், நாங்க நியமிக்கிறோம், நாங்க கண்காணிக்கிறோம்னு சொல்லலாம். இந்த சொத்துக்கள்ல எதுக்குமே அரசாங்கத்துக்கு சம்பந்தம் கிடையாது. எங்க முஸ்லீம் தனவந்தர்கள், வள்ளல்கள், கடந்த காலத்தில் வாழ்ந்தவர்கள் அந்த மதப்பணிகள் நல்லா நடக்கட்டுமே, பள்ளிவாசல், தர்கா இதெல்லாம் நல்லா நடக்கட்டுமே நினைத்து எழுதி வச்சுட்டு போறாங்க சொத்துக்களை. அதை நிர்வகிக்கிறதுல இருந்தா அது புண்படுத்தக்கூடியதா இருக்கு. அவங்களுக்கு அதை எப்படி செலவழிக்கணும், அந்த புனிதமான பணத்தை எப்படி பேணணும், ஊழல் செய்யாம எப்படி இருக்கணுங்கிறதெல்லாம் அந்த மதத்தில் நம்பிக்கை உள்ளவர்களால் தான் ஓரளவு கடைப்பிடிக்க முடியும். அவன் நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு என்ன செய்வாங்கன்னா என்ன வேணாலும் செஞ்சுட்டு போகலான்னு நினைப்பாங்க. அதனால வக்கீல்னு பார்க்காம அவர் இஸ்லாமிய வக்கீலா தான் இருக்கணும். அது ஒன்று பொதுவாக போட்டாங்க. அதே மாதிரி முக்கிய துறைகளில் புகழ்பெற்ற 4 பேர்னு போட்டிருந்தாங்க. அப்ப 4 முஸ்லீம்னு போடல, 4 பேர். இப்போ முக்கியமான துறையில கல்வி, விவசாயம்னு போட்டு ஒரு 4 துறையில ஒரு 4 பேரை போட்டு விட்டு நிறைச்சிருவாங்க. 4 பேருமே முஸ்லீம் இல்லாம இருக்கலாம், முஸ்லீமாவும் இருக்கலாம். முஸ்லீமை தான் போடணும்னு கம்பல் பண்ண முடியாது. இப்படியாக மொத்தம் 27 பேர், இப்படி வகை வகையா 27 பேரை நியமிக்கணும்னு போட்டிருந்தாங்க. இப்ப நீதிமன்றம் என்ன சொல்லிருச்சுன்னு சொன்னா 4 தான் இருக்கணும். நீங்க 20 பேர் முஸ்லீம் அல்லாதவர் வரலாம்ங்கிற அளவுக்கு போட்டிருக்கிறீங்க. அதை குறைச்சி 4 பேர் கூட எங்களுக்கு உடன்பாடு கிடையாது, இது நல்ல முறை இல்லை. அறநிலையத்துறைக்கு என்ன சட்டத்தை போடுறீங்களோ அதுதான் வக்குப்புக்கு இருக்கணும். இந்த அறநிலையத்துறைக்கு என்ன மாதிரி சட்டங்கள் நீங்க அதாவது எந்த அறநிலையத்துறையில் நடத்துற ஒரு ஸ்கூலுங்கிறது அறநிலையத்துக்கு சம்பந்தப்பட்டது இல்லை. அதுல ஒரு முஸ்லீம் ஆசிரியரை நியமிச்சதுக்காக வேண்டிய பிரச்சனை கிளப்பினாங்க. ஆமா, ஒருத்தர் ஒருத்தர் முஸ்லீம் பேர்ல ஒருத்தர் இருந்தாரு, அவரை போட்டாங்கன்னு சொல்லி இந்துவை முஸ்லீம் நியமிச்சுட்டாங்கன்ட்டாங்க. இப்படி எல்லாம் ஒரு பிரச்சனை அவர் இல்ல, அவர் பேரே முஸ்லீம் பேரும், ஆனா ஆள் இந்து தான். அவரு அந்த டாக்டர் பிரசவம் பார்த்த டாக்டர் நெய்வா அந்த பேரை வச்சுக்கிட்டாரு, ஏதோ ஒரு பேர் முஸ்லீம் பேர்ல இருப்பாரு. அப்ப அந்த எச் ராஜா கூட பிரச்சனை பண்ணாரு, பிரச்சனை கிளப்பினார்ல. அப்ப நீங்க நடத்துற பள்ளிக்கூடத்திலேயே இது மாதிரி இருக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்க. இது என்னன்னா இது பள்ளிக்கூடம் கிடையாது, தர்கா, பள்ளிவாசல். அதை நிர்வகிக்கிறதுக்கு முஸ்லீம் அல்லாதவர்கள் இருக்கலாம்னு சொல்லுவது இந்த 4ன்னு சொல்லியிருக்காங்க நீதிமன்றம். அது கூட எங்களுக்கு மனக்குறை தான். அது ஏன் இப்படி அறநிலையத்துறை மாதிரி ஏன் பார்க்க மாட்டேங்கிறாங்க? இந்த அறநிலையத்துறைக்கு இதே மாதிரி ஒரு தீர்ப்பை கொடுப்பாங்களா? இந்த அறநிலையத்துறையில ஒரு 10 பேர் சேர்த்தாங்கன்னா 3 பேர் முஸ்லீமா இருக்கணும் அப்படின்னு அவங்க ஒரு ஆள் இருக்கணும்னு சொல்ல மாட்டாங்க. அது ஏன் இங்கேயும் அவங்களுக்கு என்ன வேலைன்னு கேட்பாங்க. இந்த அறநிலையத்துறையில முஸ்லீமுக்கு என்ன வேலை அப்படின்னு கேட்பாங்க. அதனால இந்த ஒரு திருத்தத்தை அவங்க மாத்திருக்கிறாங்க. அதாவது 27 பேர்ல நீங்க எல்லாம் இந்துக்களா வர்ற மாதிரி 20 இந்துக்கள் 7 முஸ்லீம் வர்ற மாதிரி நீங்க பண்ணிருக்கிறீங்க. அதை அதிகபட்சம் 4 இருக்கணும். இது மத்திய வக்ஃப் வாரியத்தில் அப்படி சொல்லிட்டாங்க. மாநில வக்ஃப் வாரியத்தில் அதிகபட்சம் 3 இருக்கணும்ங்கிறாங்க. மாநில வக்ஃப் வாரியத்தில் உள்ள உறுப்பினர்கள் மொத்தம் 15 உறுப்பினர்கள் மாநிலத்தில், ஒவ்வொரு மாநிலத்தில் நியமிப்பாங்கல்ல, அதனுடைய வக்ஃப் வாரியத்துக்கு உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை 15 உறுப்பினர்கள் இருக்கணும். 15 உறுப்பினர்ல 2 பேர் தான் முஸ்லீம், மற்றவங்க எல்லாம் யாரா வேண்டாலும் இருக்கலாம். 2 பேர் தான் முஸ்லீம்னு போட்டிருக்கிறாங்க. அதுல எப்படி போட்டிருக்காங்கன்னு கேட்டா 2 முஸ்லீம் அல்லாதவர்கள் கம்பல்சரியா இருக்கணும் வேற போட்டிருக்கிறாங்க. அப்ப 2 பெண்கள் இருக்கணுங்கிறாங்க. அந்த பெண்கள் கூட முஸ்லீமா இருக்கணும்னு அவசியம் கிடையாது, 2 பெண்கள் இருக்கணும். வழக்கறிஞர் அது மாதிரி பெண்களை இல்ல இந்த மசோதாக்கு முன்னாடி நீங்களே இயல்பா வக்ஃபு மசோதா இந்த வக்ஃபு பராமரிக்கிற இடத்துல பெண்களை நீங்க நியமிச்சிருக்கீங்களா? இதுக்கு முன்னாடி இவங்க சொல்றதுக்கு முன்னாடியே
ஆமா, ஏற்கனவே இந்த ஃபாத்திமா முசபர்லாம் இருக்காங்களே வக்ஃப் வாரியத்துல இப்போ வரைக்கும் இருக்காங்களே. வக்ஃப் வாரியத்துல வந்து முஸ்லீம் பெண்கள் ஏன்னா அதை இருக்கிறாங்க. அவங்க விமர்சனமா சொன்னாங்க, முஸ்லிம்கள் தங்களுடைய நிர்வாக பொறுப்புகள்ல முஸ்லிம்களை நியமிப்பது இல்ல, வக்பு சொத்துக்களை நியமிப்பது எல்லாம் ஆண்கள் தான் இருக்காங்க, பெண்கள் இல்ல அப்படின்னு சொன்னாங்க. அவங்க விமர்சனம் பண்ணாங்க. இந்தாங்க பதர் சையத் இருந்திருக்கிறாங்க ஏற்கனவே. இப்போ வந்து பாசிமா முசபர் இருக்கிறாங்க. முஸ்லீம் பெண்கள் இருக்கிறாங்களே, அந்த பிரதிநிதித்துவம் கிடைக்குது. இவங்க இந்த தமிழ்நாட்டுல எல்லா மாநிலங்கள்லயும் 15 உறுப்பினர்ல என்ன போட்டிருக்காங்கன்னு கேட்டா, 1 லட்சம் வருவாய் வரக்கூடிய பள்ளிவாசல் இருக்குல்ல, அந்த பள்ளிவாசலுடைய முத்தவள்ளின்னா நிர்வாகி, அவர் ஒரு ஆள் முஸ்லீமா வருவார். இவங்க போட்ட லிஸ்ட் பிரகாரம் பள்ளிவாசலுடைய அதாவது 1 லட்சம் வருமானம், பெரிய பள்ளி ஒரு மாசம் 1 லட்சம் ரூபா வருமானம் வரணும். அந்த மாதிரி அதிக சொத்து உள்ள பள்ளிவாசல்ல இருந்து ஏதாவது ஒரு பள்ளிக்கு வந்து ஒரு முத்தவள்ளி தலைவரை தேர்ந்தெடுத்து இதுல சேர்த்துக்கலாங்கிறாங்க. அந்த வகையில ஒரு முஸ்லீம் வருவார். பாக்கி எல்லாம் கவுன்சிலர் 20ங்கிறாங்க. அது எந்த மதத்துக்காரங்க, அது பிரச்சனையே கிடையாது. பல்துறை அறிஞர் 20, பல்துறை அறிஞர் 20 யார் வேணாலும் சேர்க்கலாம். மாநில அரசின் கூட்டு செயலாளர், அது யார் வேணாலும் இருக்கலாம். மாநில வழக்கறிஞர் 1, 2 பெண்கள், 2 முஸ்லீம் அல்லாதவர்கள் போட்டிருக்காங்க. இதை பார்த்தீங்க என்று சொன்னா ஒரு ஆளு தான் முஸ்லீம் வர்ற மாதிரி இருக்குது. 15 பேர்ல நினைச்சாங்கன்னு சொன்னா 15ல ஒரே ஒரு முஸ்லீம் அந்த முத்தவள்ளியை மட்டும் நியமித்து விட்டுட்டு 14 பேரையும் இந்து கவுன்சிலரு, இந்து எம்எல்ஏ, இந்து எம்பி அந்த மாதிரி அவங்க நியமிக்கிறதுக்கு அந்த திருத்தத்தில் வழி இருக்கிறது. அதை நீதிமன்றம் பிடிச்சி என்ன செஞ்சிட்டாங்கன்னா 13 தான் இருக்கலாம் மாநில உறுப்பினர்கள். அது 27 மத்திய வக்ஃப் வாரியத்தில் உறுப்பினர் 27, 27ல் 4 மாநில வக்ஃப் வாரியத்தில் வந்து மொத்தம் 15 உறுப்பினர். 15 உறுப்பினர்ல வந்து 3 பேர் இருக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து அவங்களுக்கு ஒரு மரண அடியாக இருந்தாலும் இதை கூட அவங்க செய்யாம இருந்தா எங்களுக்கு நல்லதா இருந்தது. ஏன்னா மத விஷயங்கள்ல தேவையில்லாம அவங்கள தலையிட வச்சு ஒரு பிரச்சனைகளை உண்டாக்கி அது வந்து வருவதை விட அந்தந்த மதத்துக்காரங்க என்ன அரசாங்கம் எங்களுக்கு ஒதுக்குன விஷயமா இருந்தா கூட அரசுடைய கண்காணிப்புக்காக வேண்டி நீங்க யாரை வேணாலும் போட்டுக்கலாம். இதுக்கு இந்த சொத்துக்கு உங்களுக்கு சம்பந்தமே இல்லை, கவர்மெண்ட்டுக்கு எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. எங்க அப்பன் பாட்டன்மார்களுடைய சொத்து, அது எங்களுக்காக அவங்க எழுதி வச்ச சொத்து. அதை வந்துகிட்டு நீங்க நிர்வகிக்கிறதுக்கு அது மத வேலைக்காக வேண்டி உள்ள சொத்து. பள்ளிவாசல் எப்படி நிர்வகிக்கணும், தர்காவை எப்படி நிர்வகிக்கணும், மதரசாக்களை எப்படி நிர்வகிக்கணும், இதை சொல்வதற்குரிய சொத்துக்கள். அதனால இந்த 2 விஷயத்துல ஒரு கடிவாளம் போட்டிருக்கிறாங்க. இது ஒரு அடிதான் பிஜேபிக்கு வந்து மரண அடிதான். ஆனா இடைக்கால தீர்ப்பு, முழு விஷயமும் ஆய்வு செய்யல. மீதி விஷயங்கள் படிப்படியா பேசுவாங்க. இந்த விஷயத்துல இனிமே நியமிக்க முடியாது, அதை தடுத்துட்டாங்க. இனிமே இந்த உறுப்பினரை சேர்க்கிற விஷயத்துல சேர்த்திருந்தா கூட அவங்க குறைச்சி அந்த 27 பேர்ல 23 முஸ்லீம் ஆக்கிரனவங்க. 23 முஸ்லீம் இருக்கிற மாதிரி மாத்தி அமைச்சு ஆகணும். மாநிலத்துல வந்து 10 முஸ்லீம் 12 முஸ்லீம் இருக்கிற மாதிரி ஆக்கணும். 3 தான் முஸ்லீம் அல்லாதவர்கள். இது ஒரு திருத்தம் பண்ணிட்டாங்க. இது வரவேற்கலாம், ஓரளவுக்கு வரவேற்கலாம். ஏன்னாட்டா 20 பேரா இருந்தது 4 ஆக்கி இருக்கிறாங்கல்ல, அதனால வரவேற்கலாம். அடுத்து என்னன்னு கேட்டா, அந்த வக்ஃப் சம்பந்தமான பிரச்சனைகளை வந்து பொதுவான நீதிமன்றத்துல விசாரிக்காம தீர்ப்பாயம்னு ஒண்ணு வச்சிருக்கிறாங்க. பழைய வக்ஃப்ல, அதாவது இவங்க திருத்துறதுக்கு முன்னாடி, பிஜேபி திருத்துறதுக்கு முன்னாடி என்ன சட்டம்னு கேட்டா, அதாவது ட்ரிபியூனல், அதாவது தீர்ப்பாயம்னு ஒண்ணு ஏற்பாடு பண்ணி வச்சிருப்பாங்க. அங்கதான் வக்ஃப் சம்பந்தமா எந்த கேஸும் கொடுக்க முடியும். சாதாரண கோர்ட்டுக்கு போக முடியாது. இந்த தீர்ப்பாயத்தில் எப்படி இருப்பாங்கன்னு கேட்டா, 2 முஸ்லீம் பெண்கள் இருப்பாங்க, முஸ்லீம் அல்லாதவர் 2 பேர் இருப்பாங்க, 6 முஸ்லீம் ஆண்கள் இருப்பாங்க, மொத்தம் 10 பேர். 6 முஸ்லீம் ஆண்கள், 2 முஸ்லீம் பெண்கள், 2 முஸ்லீம் அல்லாதவர்கள். இந்த 10 பேர் கொண்ட ஒரு கவுன்சில் ஒன்று இருக்கும். அதுலதான் முறையிடணும். அதுக்கு பேர் தீர்ப்பாயம்னு சொல்லுவாங்க. அதுல போய் தான் வக்ஃப் என்னுடைய சொத்து உன்னுடைய சொத்துன்னு சொல்லி வக்ஃப் சம்பந்தமான சொத்துல ஏதாவது தகராறு வந்துச்சுன்னு சொன்னா அந்த தீர்ப்பாயம் தீர்ப்பளிக்கணும்னு இருந்தது ஏற்கனவே. அதை என்ன செஞ்சாங்கன்னா பிஜேபி கொண்டு வந்த இந்த திருத்த மசோதாவில் மாத்துறாங்க. தீர்ப்பாயம்லாம் விசாரிக்க முடியாது. இனிமே எல்லாத்தையும் கலெக்டர் தான் முடிவெடுப்பார். இந்த யாருடைய சொத்துன்னு பிரச்சனை வந்துச்சுன்னு சொன்னா கலெக்டரு, மாவட்ட அளவுல உள்ளது கலெக்டர் முடிவெடுப்பாரு. கலெக்டர் என்பதுல யாரெல்லாம் அடங்குவாங்கன்னு கேட்டா, ஒரு கிராம அதிகாரி வரைக்கும் அடங்குவார். அந்த ஊர்ல உள்ள விஷயத்துக்கு விஓ சொல்றதான் சட்டம், அந்த ஊர்ல சொல்றது இஓ சொல்றதான் சட்டம், அது மாதிரி தாசில்தார் சொல்றதான் சட்டம்.
அது மாதிரி வந்து டெப்டி தாசில்தார் சொல்ற அந்தந்த வட்டத்துல அவங்க எந்த வட்டத்தில் இருக்கிறாங்களோ அதெல்லாம் கலெக்டர்ல வந்து அடங்கிடுவாங்க. அப்ப கலெக்டருக்கு அந்த அதிகாரம் என்பது வந்து ஏறக்குறைய மாநில வருவாய்த்துறைக்கு அதிகாரம். அப்போ ஒரு சொத்து வந்து வக்குஃபா இல்லையான்னு பிரச்சனை வந்தா ஒரு கலெக்டர் நினைச்சாருன்னா என்ன செய்வாரு, இது வக்குஃபு இல்லைன்னு சொல்லிடுவாரு. அவர் வந்து அரசை சார்ந்துதான் முடிவெடுப்பாரு. ஒரு அரசாங்கம் வந்து வக்குஃபு சொத்தை கைப்பற்ற நினைச்சாங்கன்னு சொன்னா அந்த கலெக்டர் அறிக்கை அனுப்புவார், இது வந்து வக்குஃபு கிடையாது, இது கவர்மெண்ட்டுக்கு உரியதுன்னு ஒரு அறிக்கை அனுப்பிட்டாருன்னு சொன்னா எங்கே நீங்க போக இயலாது, அதான் தீர்ப்பு. அப்ப நீங்க வக்குஃபு சொத்து கவர்மெண்ட்டுக்கு விட்டுற வேண்டியதான். அரசாங்கத்துடைய சொத்து என்று கலெக்டரோ ஒரு உள்ளூர்ல உள்ள ஒரு தாசில்தாருக்கு அங்க ஜமாத் தலைவருக்கு சண்டைன்னு வைங்க, அவர் என்ன பண்ணுவார்னா இந்த பள்ளிவாசலுக்குரிய சொத்து வந்து அது அரசாங்க சொத்து அப்படின்ட்டாருன்னா அரசாங்க சொத்தா போயிடும், முடிச்சு. அந்த மாதிரி அவ்வளவு பெரிய பவரை கொடுத்து நினைஞ்சாங்கன்னா கலெக்டருக்கு அந்த பவரை கொடுத்துருந்தாங்க. அதை நிறுத்திட்டாங்க நீதிமன்றம். கலெக்டருக்கு அந்த அதிகாரம் கிடையாது. ஆனா கலெக்டருக்கு அதிகாரம் கிடையாது என்பதுக்கு ரெண்டு அர்த்தம் வரலாம். ஒண்ணு, திருத்தறதுக்கு முன்னாடி இருந்துச்சுல அந்த ட்ரிபியூனல் தீர்ப்பாயம், அதுக்கு அந்த அதிகாரம் போகுங்கிற மாதிரியும் எடுத்துக்கொள்ளலாம். அது தெளிவா நமக்கு நியூஸ்ல செய்தித்தாள்கள் அது விவரம் இல்லை. அல்லது நீதிமன்றத்தை அணுகணும்னு கூட எடுத்துக்கொள்ளலாம். இந்த இது கலெக்டர் எடுத்த பிறகு பழைய நிலைமைக்கு திரும்புமா, அல்லது நீதிமன்றத்தில் எல்லா சொத்துக்களுக்கும் வழக்கு நடக்கிற மாதிரி கோர்ட்ல தான் நீங்க பாத்துக்கிறேன்னு அப்படின்னு வருதான்னு தெரியல. ரெண்டுல எது வந்தாலும் இதுக்கு பரவாயில்லை. அதாவது மாவட்ட ஆட்சித்தலைவர் முடிவெடுப்பார் என்பதற்கு தடை விதிச்சாச்சு. இனிமே கலெக்டரை வச்சுதான் நினைஞ்சாங்க. ஊப்பியில வந்து ஆதித்யநாத் வந்து நிறைய சொத்துக்களை வந்து அறிக்கை வாங்கி அரசாங்க சொத்துன்னு அறிவிச்சு நினைஞ்சாங்க, காலி பண்ணாங்க. அந்த இதெல்லாம் இனிமே செய்ய முடியாது. அது ஒரு செஞ்சுட்டாங்க. அதே மாதிரி வந்து கலெக்டர் வந்து இது அரசு சொத்துன்னு அறிவிச்சிட்டாருன்னு சொன்னா அறிவிச்சாலே போதுமா, எந்த பத்திரப்பதிவு அலுவலகத்துல அந்த சொத்தை நீங்க ரிஜிஸ்டர் பண்ண முடியாது. கலெக்டர் அறிவிச்சுட்டாருன்னு அவ்வளவுதான், முடிஞ்சு வச்சுக்கதான் இறுதி தீர்ப்புன்னு வச்சிருக்கிறாங்க. அப்ப அதுக்கும் சேர்த்து என்ன செஞ்சுட்டாங்க, ஒரு அடி கொடுத்துட்டாங்க. இனிமேல் வந்து கலெக்டர் இதுல தலையிட முடியாது. இனிமேல் வந்து பழையபடி ட்ரிபியூனலா இருக்கலாம். அது தெளிவு எனக்கு தெரியல. ட்ரிபியூனல்ல போகணும்னு சொல்றாங்களா அல்லது நீதிமன்றத்துல வழக்கு தொடுத்து அதுல போய் எடுக்கணும்னு சொல்றாங்களான்னு தெரியல. ரெண்டில் எது இருந்தாலும் கலெக்டருக்கு கிடையாது. கலெக்டர் வந்து அரசாங்கத்தினுடைய தீர்ப்பாயம் நீதிமன்றம் எதுல போனாலும் உங்களுக்கு அது ஓகே தானே? அது பழையபடி மாதிரி தானே இருக்கும். கலெக்டருக்கு போனா மட்டும் தானே உங்களுக்கு பிரச்சனை. அதாவது தீர்ப்பாயம்னா என்னன்னு கேட்டா, சாதா கோர்ட்டுக்கு போனீங்கன்னா மாஜிஸ்ட்ரேட்ட போய் என்ன செய்வாங்கன்னா எதுக்கு எடுத்தாலும் ஸ்டே வாங்கிட்டு ஓடியாந்துருவாங்க. அது அந்த வக்குப்புடைய விஷயத்துக்கு உங்க சொத்தை கூட நான் என்ன செய்யலாம், ஒரு ஸ்டே வாங்கி எனக்கு உரியதை ஆக்கிக்கலாம், அல்லது இழுத்து பூட்டி வச்சு போடலாம். அப்ப பள்ளிவாசல் தர்கா மதரசாக்கள்லாம் இருக்கிறதுனால ஒரு கோர்ட்ல போய் போட்டு என்ன செய்வான்னு கேட்டா தடை உத்தரவு கேட்பான். கோர்ட் என்ன செய்யும்னா அது பூட்டி வைண்டுருவான். அவனுக்கு அதனுடைய புனிதம் அதெல்லாம் தெரியாது. எல்லா சொத்துக்களுக்கும் என்ன மாதிரி நடவடிக்கை மேற்கொள்வார்களோ அப்படித்தான் கோர்ட் செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. இனிமேல் அப்படி செய்யக்கூடாதுங்கிறதுக்கு தான் முஸ்லீம் அல்லாதவர்கள் அடங்கிய முஸ்லீம் 8 பேர் அடங்கிய ஒரு ட்ரிபியூனல் விசாரிக்கணும். அவங்க விசாரிக்கும் போது இந்த மாதிரி இடைக்காலத்தில் கொடுக்க மாட்டாங்க, சேஃப்டி கூட. அந்த சொத்துடைய ஆவணத்தின் அடிப்படையில் முடிவு எடுப்பாங்க. அதே நேரத்தில் வந்து தகராறு வந்தவன இழுத்து மூடுறது, சீல் வைக்கிறது, அதெல்லாம் நடத்த முடியாது. அந்த மாதிரியான வகையில் வந்து ட்ரிபியூனல் தான் நல்லதுன்னு தான் அரசாங்கத்தில் முடிவு பண்ணி இதை மாற்றினாங்க. முந்தி கோர்ட்டில் தான் இருந்துச்சு. அதுக்கு முந்தி இந்த காங்கிரஸ் திருத்தம் கொண்டு வர்றதுக்கு முன்னாடி இந்த சொத்துக்கள் கோர்ட்டுகள் தான் போனாங்க. அதுதான் விவாதமாச்சு. விவாதமா என்னங்க எதை எடுத்தாலும் பள்ளிவாசலில் கேச போடுறாங்க, பள்ளிவாசலில் பூட்டி வைக்கிறீங்க, மதரசா என்னுடைய ஒருத்தன் கேச போடுறான், உடனே பூட்டி வச்சு போடுறீங்க. இது மாத்தனமாக இருந்தால் இதுக்கு கூடுதல் செக்யூரிட்டி வேணும்னு சொல்லி அந்த காங்கிரஸ் கவர்மெண்ட்ல திருத்தம் கொண்டு வரும் பொழுதுதான் இந்த ட்ரிபியூனல் அமைக்கிறாங்க. 10 பேர் கொண்ட அந்த தீர்ப்பாயம் தான் என்ன செய்யணும், விசாரிக்கும். அது கோர்ட் மாதிரி இருக்காது, சும்மா நட்பு முறையில் விசாரித்து உங்க பேப்பர் கொடுங்க, உங்க ஆதாரத்தை கொடுங்க, அது மாதிரி பெஞ்சில விசாரிக்கிற மாதிரி என்ன செய்வாங்க, விசாரித்து பிறருக்கு சொத்தா இருந்துச்சுன்னா பிறருக்கு கொடுத்துருவாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா இல்லைங்க உங்களுக்கு உள்ளது கிடையாது, தெளிவா இருக்கு, ரெக்கார்டு இருக்குது, அது வக்குஃபு உரியதான்னு சொல்லிடுவாங்க. அதுக்கு மேல எங்கேயும் போக முடியாது. இந்த ஒரு விஷயம் அதைத்தான் என்ன செஞ்சாங்கன்னா மாத்திட்டு இனிமேல் கலெக்டர் முடிவெடுப்பாருன்னாங்க. அதை நீக்கிட்டாங்க. எங்களுக்கு தீர்ப்பாயம் இருப்பது வந்து சிறந்தது. அதை நீதிமன்றத்துக்கு போனால் இந்த கலெக்டர்கிட்ட இருக்கிறதை விட சிறந்தது. கலெக்டர்ன்னு பிடிங்கிருக்காங்கல்ல, அந்த வகையில் சிறந்ததுன்னு சொல்லலாமே தவிர நீதிமன்றங்கள் நீதிபதிகள் வந்து அந்த புனிதத்தை கவனிக்க மாட்டாங்க. எந்த வழிபாடு தலமாக தான் கேஸ் வந்தால் இழுத்து போடு அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யறாங்கன்னா சாதாரண 2 நபருடைய சொத்துக்களுக்கு செய்யறாங்க இல்லையா, அந்த மாதிரியான பார்வை தான் உங்கள்கிட்ட இருக்கிறதுனால அதன் புனிதத்தை விளங்கியவர்களை கொண்டதாக இருக்கணும் அந்த தீர்ப்பளிக்கிற இடம்.
அதனாலதான் தீர்ப்பாயம்னு ஒன்று தனியாக அமைச்சாங்க. குறிப்பிட்ட சில ஊர்கள்ல தான் தீர்ப்பாயம் இருக்கு, எல்லா ஊர்லயும் இருக்காது. அந்தந்த ஊர்களில் போய் அந்த வழக்கு போடணும். இது ஒரு விஷயம் நிறுத்தி வச்சுட்டாங்க. அதே மாதிரி வந்து வக்குஃப் ஒருத்தர் செய்கிறாருன்னு வைங்க, வக்குஃப் செஞ்சவர் வந்து 5 வருஷம் இஸ்லாத்துல இருந்திருக்கணும். அப்படின்னா இது வந்து முன்தேதி இட்டு அமுல்படுத்தினாங்கன்னு வைங்க, ஏற்கனவே உள்ள முஸ்லீம் அல்லாத எத்தனையோ பேர் வந்து எங்களுக்கு வகுப்பு செஞ்சிருக்கிறாங்க. முஸ்லீம் அல்லாத ராணி மங்கம்மா மாதிரியான ஆட்க, சோழ பாண்டிய மன்னர்கள்லாம் பள்ளிவாசலுக்காக வேண்டி நிறைய சரபோஜி மகாராஜாவுலாம் நிறைய நாகூர் தர்காவுக்குலாம் எழுதி வச்சிருக்காரு அந்த காலத்துல. அதுகளெல்லாம் முஸ்லீம் அல்லாதவர் ஆயிடுச்சு. முஸ்லீம் அல்லாதவர் கொடுத்த வகுப்பு வந்து செல்ல முஸ்லீமாவும் இருக்கணும், 5 வருஷமா முஸ்லீமா இருக்கணுமா. அவர் வகுப்பு செய் முஸ்லீமா இருந்தார்னு சொல்ல முடியாது. 5 வருஷம் முஸ்லீமா இருந்தா தான் அவர் வகுப்பு செய்ய முடியும் என்று சொன்னால், முஸ்லீம் அல்லாதவங்க கொஞ்சம் பேர் இதுக்கு வகுப்பு செஞ்சிருப்பாங்கல்ல, கொடுத்துருப்பாங்கல்ல, அது எங்களை விட்டு போயிடும். அதுக்கு என்ன செஞ்சிட்டாங்கன்னு கேட்டா தடுத்துட்டாங்க. நீதிமன்றம் வந்து இந்த 5 வருஷம்லாம் கிடையாது, முஸ்லீம் வகுப்பு செய்யணும், ஆனா முஸ்லீம் தான் வகுப்பு செய்யணுங்கிறத கோர்ட் ஒத்துக்கிறது. கோர்ட் என்ன செய்யுதுன்னா, ஆனா கோர்ட் இதுலயும் வந்து எங்களுக்கு மனக்குறை தான். ஏன்னு கேளுங்களேன், எத்தனையோ கோயில்களுக்கு முஸ்லீம்கள் சொத்து எழுதி கொடுத்துருக்குறாங்க, எத்தனையோ இந்து கோயில்களுக்கு முஸ்லீம்கள் இடம் கொடுத்துருக்காங்க, சொத்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எத்தனை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவில் நவாப் அந்த இடம் தான் சொல்லுவாங்களே, மயிலாப்பூர் அந்த தெப்பம், அந்த கோவில் தெப்பம் ஆற்காடு நவாபு கொடுத்ததுதான், ஆற்காடு நவாப் கொடுத்ததுன்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது முஸ்லீம் அல்லாத ஒருத்தர் எங்களுக்கு பள்ளிவாசல் கொடுத்திருந்தாருன்னு சொன்னா அது செல்லாதுங்கிறாங்க அந்த திருத்தத்துல. ஆனா நீதிமன்றம் என்ன செய்யுதுன்னு கேட்டா, அதை முழுசா தடுக்காம இந்த 5 வருஷங்கிறது சரி கிடையாது, நீங்க வந்து அவர் முஸ்லீமா இருக்கணும்னு வேண்டா சொல்லுங்க, முஸ்லீமா இருப்பதற்குரிய அளவுகோலை அரசாங்கத்தில் எங்களுக்கு சமர்ப்பிங்கன்னு கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. இந்த தீர்ப்புல என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு கேட்டா, ஒருவர் இஸ்லாத்துல வந்து 5 வருடம் ஆயிருக்க வேண்டும் ஷரத்து இருக்குல்ல, அதை நாங்கள் ரத்து செய்யறோம். 5 வருஷம் ஆயிருக்க வேண்டியதில்லை, அவர் முஸ்லீமா இருந்தால் போதும். முஸ்லீமா இருப்பதற்கு வந்து என்ன அளவுகோல் என்பதை நீங்க தாக்கல் பண்ணுங்க எங்களுக்கு அப்படின்னு கோர்ட் வந்து மத்திய அரசாங்கத்துல கேட்டிருக்கு. ஆனால் இதுவும் சரியில்லை. ஏன்னு கேட்டா, ஒவ்வொரு மதத்துக்காரங்க இன்னொரு மதத்துக்கு வகுப்பு செய்வாங்க. அப்ப இவங்க நீதிமன்றத்தின் இந்த இடைக்கால தடையின் பிரகாரம் ஒரு முஸ்லீம் அல்லாதவர் வகுப்பு செய்ய முடியாது. ஆனா ஒரு முஸ்லீம் வந்து கோயிலுக்கு எழுதி கொடுக்கலாம், முஸ்லீம் அல்லாதவர் பள்ளியாசல் எழுதி கொடுக்க முடியாது இவங்க சட்ட பிரகாரம். இந்த 5 வருஷங்கிற கண்டிஷனை தான் தடை போட்டிருக்கிறாங்களே தவிர, முஸ்லீமா இருக்கணுங்கிற அந்த பேசிக்க கோர்ட் ஒத்துக்கிறது. இந்த இடைக்கால உத்தரவுல ஒத்துக்கொண்டு மத்திய அரசாங்கத்தை என்ன கேட்கறாங்கன்னா, முஸ்லீம் தான் கொடுக்கணுங்கிறவங்க ஏத்துக்கிறோம், முஸ்லீமுக்கு என்ன இலக்கணும், அது என்ன மாதிரி செஞ்சா, அது என்ன மாதிரி சர்டிபிகேட் வச்சிருக்கணும், அந்த விஷயத்தை நாங்க அதை தாக்கல் பண்ணுங்கன்னு இருக்கிறாங்க. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டா, முஸ்லீம் தான் வகுப்பு செய்யணும் என்பதை ஒத்துக்கிறாங்க கோர்ட். இந்த 5 வருஷம் ஆகணுங்கிறதான் நிராகரிக்கிறாங்க. அப்ப அது உங்களுக்கு பின்னடைவு இல்ல? இப்ப ராணி மங்கம்மா, சோழ மன்னர், பாண்டிய மன்னர் தந்தது அதெல்லாம் நிலவெல்லாம் உங்களை விட்டு போயிரும்ல, அது உங்களுக்கு பின்னடைவு தானே? பின்னடைவு ஒண்ணு, பாரபட்சம் ஒண்ணு. அப்படி மத்த மதத்துக்கு இல்லையில, அதாவது இந்து மதத்துக்கு வந்து முஸ்லீம் கொடுப்பானே, அப்ப முஸ்லீம் வந்து அறநிலையத்தை கொடுக்க கூடாதுன்னு அவங்க சொல்லுவாங்களான்னு சொல்ல மாட்டாங்க. அது விரும்ப அறப்பணி நம்ம நினைக்கிற எதுக்கு வேணாலும் கொடுப்பான். ஒரு நினைச்சான்னு சொன்னா ஒரு முஸ்லீமா பிறந்துட்டு தர்காவுக்கு கொடுப்பான், சர்ச்சுக்கு கொடுப்பான், கடவுள் இல்லைங்கிற ஒரு இயக்கத்துக்கு கூட அவன் கொடுப்பான், அவன் விரும்பினதுக்கு நான் கூட கொடுப்பான். அவனுடைய தனிப்பட்ட ஒரு உரிமை, ஒவ்வொரு மதத்துக்காரனுக்கும் அந்த உரிமை இருக்கிறது. இவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, முஸ்லீமா இருக்கணுங்கிற ஒரு விஷயத்தை ஏத்துக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. முஸ்லீமா இருக்கணும், ஆனா 5 வருஷங்கிறது சரியில்லை, அதுக்குரிய அளவுகோலை நீங்க சொல்லுங்கன்னு கேட்டுறாங்க. அவங்கள்ட்ட கேட்டாங்க, அந்த ஒரு திருத்தம் பண்ணியிருக்கிறாங்க. அது உறுப்பினர் எண்ணிக்கையை ஒன்று நெறிப்படுத்தி இருக்கிறாங்க. கலெக்டருக்கு தான் அதிகாரம்ங்கிறத பல்ல புடுங்கி இருக்கிறாங்க. அது மட்டும் வரவேற்கத்தக்கது, புடுங்கி இருக்கிறாங்க. 5 வருஷம் ஆயிருக்குன்னு சொல்றாங்க இல்லையா, அதையும் நெஞ்சிருக்காங்கன்னா நீக்கி இருக்கிறாங்க. அதுக்கடுத்து என்னன்னு கேட்டா, இன்னும் சில விஷயங்கள் இருக்கு. அதாவது ஒரு பள்ளிவாசல் இருக்கு, அந்த பள்ளிவாசல் வந்து ஒரு பழமையான பள்ளிவாசல் வைங்க, ஒரு 200-500 வருஷத்து பள்ளிவாசல் இருக்குது. ஒரு அரசாங்கம் நினைச்சுன்னு சொன்னா அதை வந்து நினைவு சின்னமா ஆக்கிடலாம். நினைவு சின்னமா ஆக்கிட்டாங்கன்னு சொன்னா அது வக்குப்புல இருந்து எடுத்துருவோம், வக்குப்பு சொந்தமாகாது, அரசு சொத்து ஆயிரும்னு சொல்லி புதிய திருத்தத்தில் வச்சிருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது பழங்காலத்து தர்கா இதெல்லாம் நினைவு சின்னம் அறிவிச்சாங்கன்னா வக்குப்பு விட்டு போயிடும். இது பழங்கால நாகூர் தர்காவும் பழசுதான், பழங்காலத்து தான். எத்தனை பள்ளிவாசல்கள் இருக்குது, ஒரு 500-300 வருஷத்துக்கு முந்தின பள்ளிவாசல்லாம் இருக்கு. இதெல்லாம் பழங்கால பள்ளிவாசல், பழங்கால நினைவு சின்னத்தை போற்றுகிறோம் ஒரு நல்ல ஒரு லேபிள ஒட்டி பழங்கால நினைவு சின்னத்தை நாங்கள் எடுத்துக்கிட்டோம்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்கன்னு சொன்னா
அந்த சொத்து வந்து வக்ஃபை விட்டு வெளியே போயிடும். வக்ஃபுல இருக்கக்கூடிய அந்த சொத்து வந்து இந்த வேலூர்ல இந்த ஜலகண்டேஸ்வரர் ஆலயம்னு ஒண்ணு இருக்குல்ல, அது வந்து தொல்லியல் துறை எடுத்தவொன்னு என்ன செஞ்சிருச்சுன்னு சொன்னா அந்த இந்துக்கள்கிட்ட இருந்து அது வெளியே போயிடுச்சு. அந்த மாதிரி சில நிறுவனங்களை எடுத்துட்டாங்கன்னு சொன்னா அது வக்ஃபுல இருக்காதுன்னு அந்த திருத்தத்துல இருக்குது. அந்த விஷயமா கோர்ட்ல ஒன்றும் சொல்லாத காரணம் வந்து இந்த வாதாடினாங்கல்ல, அவங்க இதை எடுத்து வச்சிருக்கணும்ல, தெரியல வச்சாங்களான்னு. இந்த விஷயத்தை எடுத்து வச்சு இருந்து அவங்க மறுத்தாங்களா அல்லது வைக்கவே இல்லையா? எதுக்கு இந்த தொல்லியல் துறையில உள்ளதை வந்து எதுக்கு நீங்க அறிவிக்கிறீங்க? அந்தந்த மதத்துக்காரங்களா விரும்பி தான் தொல்லியல் துறைக்கு தரணும். பழங்காலத்துக்கு நாங்களே பாதுகாப்போம், எங்களுக்கு புனிதமானதா இருக்கு, நீங்க எடுத்துக்கொண்டு அதுக்கு சில தேவையில்லா கண்டிஷன் எல்லாம் போடுவீங்க. அந்த மாதிரியாக இல்லாம பழங்கால சின்னம்னு அறிவிப்பது என்பதை வந்து எங்களுடைய வக்ஃபுடைய சொத்தை வந்து பறிப்பதற்கு உதவும் அப்படின்ற கவலை எங்களுக்கு இருக்குது. அந்த கவலையை நீக்கும் விதமாக எந்த உத்தரவும் இல்லை. ஆனா அது வந்து வழக்கு நடத்தினவங்க அந்த வாதத்தை வச்சாங்களான்னு நமக்கு தெரியல. அந்த சட்டம் வந்து திருத்த வேண்டிய ஒரு சட்டம் தான், ஆனா அதை ஆர்குமெண்ட் பண்ணாங்களா அப்படிங்கிறது தெரியல. அதே மாதிரி வந்து இந்த பழங்குடியினர், இந்த பஞ்சமி, இந்த மாதிரி நிலங்கள் இருக்கு இல்லையா, அந்த ஊர்ல பழங்குடிகள் வசிக்கக்கூடிய ஒரு ஊர்ல வந்து ஒரு வக்ஃபு சொத்து இருக்கும் என்று சொன்னால் அது வந்து வக்ஃபுல வராது அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. அதாவது இந்த பழங்குடிகளுடைய சொத்தை அடுத்து அபகரிக்க கூடாதுங்கிறதுக்காக வேண்டி பழங்குடி மக்களுடைய சொத்து, அது மாதிரி தலித்து மக்கள் இந்த பஞ்சமி நிலம்ங்கிறாங்கல்ல, இந்த பஞ்சமியெல்லாம் என்ன செய்யக்கூடாதுன்னா விற்கக்கூடாது, வாங்கக்கூடாது. பஞ்சமி நிலத்தை அப்படி வச்சிருக்கிறாங்க சட்டம். பஞ்சமி நிலத்தை அந்த பட்டியல் சமுதாய தோழர்கள் பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவங்களுக்குள்ளதான் விற்கணுமே ஒழிய நான் தலித் வாங்கக்கூடாது. வேற வன்னியரோ வேற தலித் அல்லாத வேற யாருமே இல்லை, முஸ்லீம் மட்டும் இல்லை, யாருமே வாங்கக்கூடாது. அதை இதுல உள்ள விஷயம் என்னண்டா, எங்களை பாதிக்கிற விஷயம் என்ன எங்க வருதுன்னு கேட்டா, ஒரு பஞ்சமி நிலம் உள்ள ஊர் இருக்குன்னு வைங்க, அந்த ஊர்ல இந்த சட்டம் கொண்டு வர்றதுக்கு முன்னாடி இது வந்து ஒரு 50 வருஷம் சட்டம் கொண்டு வர்றாங்க. ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் எங்களை வகுப்பு செஞ்சிருப்பாரு. இந்த சட்டம் வருவதற்கு முன்னாடி பள்ளிவாசலுக்குன்னு ஒருத்தர் கொடுத்துருக்காருன்னு வைங்க. இப்ப என்ன செய்யணும்னு கேட்டா, பின்னாடி வந்த சட்டத்தின் பிரகாரம் அது உங்களுக்கு உள்ளது இல்ல. அது மாதிரி பழங்குடி மக்களுடைய சொத்துன்னு அறிவிக்கப்படுதுன்னு வைங்க, ஊருண்டு, இந்த ஊர் பழங்குடி ஊர்னு அறிவிச்சிருவாங்க. அந்த ஊர்ல வந்து இந்த சட்டத்துக்கு பிறகு கொடுக்கறது செல்லாதுன்னா நாங்களே ஏத்துக்கிறோம். இந்த பழங்குடின்னு அறிவிக்கிறதுக்கு முன்னாடி எங்க சொந்த காசை போட்டு சட்டத்தில் அனுமதி இருக்கிற காலத்துல நாங்க வாங்கியிருப்போம். வாங்கி அதை நாங்க ஒரு பள்ளிவாசலுக்கோ தர்காவுக்கோ அல்ல மதரசாவுக்கோ ஏதோ ஒரு அறப்பணிக்காக எங்க மக்கள் வந்து செஞ்சிருப்பாங்க. அது எங்க கையை விட்டு போயிடும். இந்த புதிய திருத்தத்தில் இந்த லாஜிக் இப்ப பஞ்சமி லேண்ட் இஷ்யூங்கிறது ஒரு பெரிய இஷ்யூ. ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க என்ன சொல்றாங்க, அந்த தலித் செயற்பாட்டாளர்கள் அண்ணா அறிவாலயமே இந்த பஞ்சமி நிலத்துலதான் கட்டியிருக்கிறாங்க, காங்கிரஸ் சத்தியமூர்த்தி பவனே அண்ணா இது பஞ்சமி நிலத்துலதான் கட்டியிருக்கிறாங்க, இடையில ரஜினிகாந்தியுடைய ராகவேந்திரா மண்டபமே பஞ்சமி நிலம். இப்படி எங்க மக்கள் அறியாமையில் இருந்த போது பலர் வாங்கிட்டாங்க. பஞ்சமி நிலம் குறித்து விழிப்புணர்வு இல்லாம அந்த ஒடுக்கப்பட்ட மக்கள், நாங்க தலித் மக்கள் நாங்க இருக்கிறோம், எங்க நிலத்தை இந்த மாதிரி பலர் வாங்கி இருக்கிறாங்க, ஆனா சட்டப்படி வாங்கக்கூடாது. ஆனா இது ஏதோ ஒரு காலத்துல வாங்கி இப்ப பஞ்சமி நிலம்னு வெள்ளக்காரன் எங்களுக்காக பிரிட்டிஷ்காரன் கொடுத்த அந்த உரிமையை நாங்க இழந்து வேற மாதிரி இது போயிருச்சுன்னு இப்ப அவங்க அந்த குரல் வச்சு எழுப்புறாங்க. இது இப்ப உங்களை நோக்கி வந்திருக்குன்னு நீங்க சொல்ல முடியாது. இப்ப பலரை வந்து பஞ்சமி லேண்ட்ல இருக்கிறாங்கிற விமர்சனத்தை பலர் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இடையில பாமக கூட திமுக மீது அந்த விமர்சனத்தை வச்சுச்சு, அறிவாலயம் அங்க இருக்கு, பத்திரம் இங்க அப்படின்னு பாமக கூட அந்த அரசியல் எடுத்துச்சு. அப்ப இதை வந்து முஸ்லிம்களை டார்கெட் பண்றாங்கன்னு நீங்க சொல்ல முடியாது. பஞ்சமி நில இஷ்யூ வந்து எல்லார் மீதுமே அந்த விமர்சனம் வச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இதுதான் இல்ல அதுக்கும் இதுக்கு வித்தியாசம் இருக்கு. அதாவது இப்ப அண்ணா அறிவாலயம் இதெல்லாம் பஞ்சமில இருக்குன்னு சொல்றீங்கல்ல, இதெல்லாம் அந்த சட்டம் வந்த பிறகு, வெள்ளக்காரன் சட்டம் கொண்டு வந்ததுக்கு பிறகு இவங்க பஞ்சமி நிலத்தை அபகரிக்கிறாங்க. நாங்கள் கேட்பது கேட்டா அபகரிச்சாங்களான்னு தெரியாது, அது ஒரு விமர்சனமா சொல்றாங்க. திமுக எடுத்துக்கிட்டு யாருக்கும் தெரியாது, எடுத்துக்கிட்டா அது வந்து இன்னும் அது உறுதியாகல. இப்ப திமுக தரப்பு என்ன சொல்றாங்க, அது ஒரு வாத பொருளா இருக்கு, சர்ச்சைக்குரியதா இருக்கிறது. வந்து இந்த சர்ச்சை என்ன சர்ச்சைன்னு கேட்டா, சட்டம் வந்ததுக்கு பிறகு எடுத்துக்கிட்டாங்கிற சர்ச்சை. அதான் பஞ்சமின்னு ஒரு சட்டம் கொண்டு வந்துட்டு ஒரு 100 ஏக்கர் ஒரு ஊர்ல இருக்குன்னு வைங்க, 100 ஏக்கர் வந்து பஞ்சமின்னு அறிவிச்சுட்டான். அந்த 100 ஏக்கரை அதுக்கு பிந்தின தேதியில ஒருத்தர் காசு கொடுத்தோ ஏமாத்தியோ ஏதோ ஒரு வகையில எடுத்தாருன்னு சொன்னா, தலித் அல்லாதவர் எடுத்தாருன்னு சொன்னா
அது சட்டவிரோதம் என்பதை ஏற்றுக்கொள்றோம். அதுல மாற்று கருத்து கிடையாது. நாம என்ன செய்யறோம், அந்த சட்டத்துல என்ன சொல்லப்படுதுன்னு கேட்டா, பழங்குடி மக்களுக்குன்னு ஒரு சட்டம் கொண்டு வர்றீங்கல்ல, அந்த சட்டம் கொண்டு வருவதற்கு 500 வருஷத்துக்கு முன்னாடி மன்னர்கள் காலத்துல, அதுக்கு ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி எங்க சொத்து அது இருக்குது, பள்ளிவாசலா இருக்குது. அதை எப்படி நீங்க அதுல சேர்ப்பீங்க? நீங்க இந்த சட்டம் கொண்டு வந்ததுக்கு பிறகு செஞ்சா நீங்க இந்த சட்டம் ஓகே. இந்த பழங்குடி மக்கள்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்துட்டு இதுதான் பழங்குடி மக்களுடையது, இந்த சட்டத்தை இந்த தேதிக்கு பிந்தி பழங்குடி மக்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட ஒரு சொத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா அது வக்ஃபுல இருந்து இங்க எடுத்துக்கொள்ளலாம். அது மாற்று கருத்து கிடையாது. இவங்க எப்படி கொண்டு வர்றாங்கன்னா, பழங்குடி மக்களுக்குடைய ஊர்னு ஒரு ஊர் அறிவிப்பாங்க. அந்த ஊர்ல இந்த சட்டம் வருவதற்கு முன்னாடியே நாங்க சொத்துக்களை வாங்கியிருப்பாங்க. தனி நபர்களும் வாங்கியிருப்பாங்க. தனி நபர்களும் கூட வாங்கியிருப்பாங்க. அந்த சட்டம் ஒரு 1900 கொண்டு வர்றான்னு பேச்சுக்கு வைங்க. 1900க்கு முந்தி என்ன செஞ்சிருப்பாங்கன்னா, அந்த இடத்த வாங்கி வகுப்பு செஞ்சிருப்பாங்க, வாங்கி அதை பில்டிங் கட்டியிருப்பாங்க. அதெல்லாம் கைப்பற்றணும்னு சொல்றாங்க. அது பழங்குடி மக்களுக்கு சொந்தமானது, அது பின்தேதி இட்டது எப்படி சொந்தமாக முடியும்? அந்த தேதிக்கு எனக்கு புரியுது நீங்க சொல்றது. அப்படி இருந்தா அந்த சட்டம் வரும்போதே உங்க இது, ஏன்னா ஆல்ரெடி நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கிறது எப்படி பஞ்சமி நிலமாகும்? நீங்க ஆல்ரெடி ஒருத்தங்க இருக்கிறது சட்டம் போட்டு இது தலித்துகளுக்கு சொந்தம் எப்படி போக முடியும்? தலித்துகளுக்கு கொடுத்த நிலத்துல வாங்கினாதான் என்னங்கன்னு வரும். நீங்க ஆல்ரெடி உங்கள் நிலத்தை எப்படி பஞ்சமி நிலம்னு அறிவிக்க முடியும்? நீங்க உபயோகப்படுத்திட்டு இருக்கிறது எப்படின்னு கேட்டாங்க, ஒரு பகுதி, ஒரு ஊர் இருக்குன்னு வைங்களேன். ஒரு மதுரா அந்த கண்டு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரை என்ன செய்வாங்கன்னா பழங்குடி பகுதின்னு அறிவிப்பாங்க. உதாரணத்துக்கு இது பழங்குடியினர் பகுதின்னு அறிவிப்பாங்க. ஒரு ஊரையே அறிவிப்பாங்க. அந்த ஊரை அறிவிச்சுட்டு அது பழங்குடி மக்களுக்கு கம்மியான காசுலையோ அல்லது இலவசமாகவோ அரசாங்கம் அதுல இருந்து பிரிச்சு பிரிச்சு கொடுக்கும். பழங்குடி மக்கள் வாங்கி வச்சிருக்க மாட்டாங்க. கவர்மெண்ட் முதல்ல கையில எடுக்கும். எப்படி எடுக்கும்னா, இது பழங்குடி ஊரு, பழங்குடி மக்களுக்கானதுன்னு எடுத்துட்டு என்ன செய்யும்னா, அந்த நிலத்துல இருந்து அவங்க கம்மியான காசுக்கோ அல்லது ஃப்ரீயா இலவசமாகவோ பழங்குடி மக்களா பார்த்து மனு போட்டு கொடுப்பாங்க, பிரிச்சு கொடுப்பாங்க. கொடுக்காம இருக்கிறது கவர்மெண்ட்ல இருக்கும். பழங்குடி மக்களுக்கு என்று சொல்லி அரசு கண்ட்ரோல்ல இருக்கும். பழங்குடி மக்களுக்கு எல்லாம் பிரிச்சு கொடுக்கப்பட்டிருக்காது. பிரிச்சு கொடுக்கப்பட்டதும் இருக்கும், பிரிச்சு கொடுக்கப்படாதும் இருக்கும். அதுல இந்த சட்டத்துக்கு முன்னாடி நாங்க வாங்கின சொத்து முதல்ல இருக்கும். அதை என்ன செய்வாங்கன்னா, ஏற்கனவே சட்டப்படி அதை அவங்க ஏற்கனவே வாங்கிட்டாங்க, அதை கட்டுப்படுத்தாதுன்னு ஆக்கி இருந்தாங்க. இப்ப கட்டுப்படுத்துங்கிறாங்க. அதான் விஷயம். இந்த பழங்குடி சட்டத்தை, பழங்குடிங்கிறத தனித்தனி நபர்களுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் கையகப்படுத்தும். இந்த ஊரு பழங்குடி மக்களுக்கானது, கவர்மெண்ட் கையில அது இருக்கும். அதை பிரிச்சு கொடுத்தது அவனுக்கு சொந்தமாயிரும். கொடுக்காது அரசாங்கத்து கையில இருக்கும். அந்த அரசாங்கத்தின் கையில இருக்கிறது கூட எது இருக்குன்னு கேட்டா, தனி நபர்களுக்கு சொந்தம் இல்லாம புறம்போக்குகளாக யாருக்கு, அதுதான் அரசாங்கத்து கையில இருக்கணும். இப்ப தனி நபருக்கு சொந்தமா உள்ளது, வக்குஃபுக்கு சொந்தமா உள்ளது கூட அடங்குங்கிறாங்க. அந்த ஊரை நாங்க அறிவிச்சிட்டோம்னு சொன்னா அது வக்குஃபா இருக்க முடியாது. வக்குஃபு சொத்தெல்லாம் கவர்மெண்ட்ல சேர்ந்துடும். பழங்குடிக்கு நாங்க ஒதுக்கின சொத்துல அதையும் சேர்த்துக்கிறோங்கிறாங்க. அந்த ஒரு பாதிப்பு இருக்குது. அதை அவங்க செய்யல. அடுத்து என்னன்னு கேட்டா, இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா, இந்த விதி, இது முக்கியமான விதி, இது ரொம்ப டேஞ்சரான விதி. இந்த விதியை அதை நீதிமன்றத்துல வழக்காடினாங்களா என்னன்னு தெரியல. இதுக்கு எந்த தடையும் போடல. என்ன விதி என்று கேட்டா, ஒரு பள்ளிவாசல் சம்பந்தமாகவோ தர்கா சம்பந்தமாகவோ இது வக்குஃபு சொத்து சம்பந்தமாக ஒரு விசாரணை அரசாங்கத்திலிருந்து கேட்டாங்கன்னு சொன்னா அதனுடைய முழு விவரம் தெரிந்து ஆதாரம் வைத்திருக்க வேண்டும். ஆதாரம் வைக்காம இருந்தீங்கன்னு சொன்னா, ஆதாரம் காட்ட முடியாத சொத்தாக இருந்தால் அது வக்ஃபுல இருந்து நீக்கப்படும்ங்கிறாங்க. இப்போ நான் ஒரு பள்ளிவாசல் இருக்குன்னு வைங்க. ஒரு பள்ளிவாசல் 1000 வருஷத்துக்கு முந்தான ஒரு பள்ளிவாசல் 1000 வருஷமா பரம்பரையா நாங்க நிர்வகிச்சுட்டு வர்றோம். இன்னைக்கு நிர்வாகிட்டு போயிட்டு இந்த பள்ளி உனக்கு உரியது என்பதற்கு ஆதாரத்தை காட்டு அப்படின்னா 1000 வருஷத்தினுடைய சொத்துக்கு அனுபவ பாத்தியதை காட்ட முடியுமே தவிர அந்த ரிஜிஸ்டர் பண்ண பத்திரமா இருக்கு. அந்த காலத்துல வாய்மொழியாக தான் கொடுப்பாங்க. அதிகபட்சமா பட்டயம் கொடுப்பாங்க, செப்பு பட்டயம் கொடுத்துருப்பாங்க. அப்ப இந்த ஒரு 1000 வருஷம் 500 வருஷத்துக்கு முந்தின பொருள்களா இருந்தாலும் அந்த முத்தவள்ளியை கூப்பிட்டு கேட்கும் பொழுது அவர் என்ன செய்யணும்? முத்தவள்ளின்னா நிர்வாகி இந்த சேர்மனை கூப்பிட்டு கேட்கும் பொழுது என்ன செய்யணும்னு கேட்டா, இந்த இருக்கு ஆதாரம், இந்த பள்ளி எங்களுக்கு தான் உள்ளது என்பதற்கு ஆதாரம் பத்திரத்தை கொடுக்கணுமா, ஆவணத்தை கொடுக்கணுங்கிறாங்க. முக்காவாசி வக்குஃபு சொத்துக்கு ஆவணம் கிடையாது. யாரும் கோயிலுக்கு அப்படித்தான், கோயில் சொத்து அனுபவத்தெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப முக்காவாசி பள்ளிவாசல்களுக்கும் ஆவணங்கள்லாம் இருக்காது. நாங்க 1000 வருஷமா இருக்க தாத்தா கொள்ளு தாத்தா நாங்க பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், அதுதான் எங்களுக்கு உள்ள ஒரே ஆவணம். ஆனா அந்த காலத்துல ஒரு அரசர் எங்களுக்கு தந்திருப்பாங்க,
சும்மா நம்ம எடுத்திருக்க முடியாது. அந்த காலத்துல காசு கொடுத்து வாங்கியிருப்பாங்க, அல்லது இதை மன்னர்கள் கொடுத்துருப்பாங்க. காசு கொடுத்து வாங்கினா கூட அது பத்திரப்பதிவு செஞ்சு சொந்தமாக்குற முறை இருந்துச்சு அன்னைக்கு. அது இல்ல. ஒரு 50 வருஷமா தான் இதெல்லாம் இருக்குது. அப்ப இதுக்கு இந்த சட்டம் இருக்கு, இதுக்கு வந்து தடை விதிச்சிருக்கணும். இப்ப கூட என்ன செய்யலாம்னா, ஒரு பள்ளிவாசலை கூப்பிட்டு உன்னை ஆதாரத்தை கொண்டாந்து சமர்ப்பின்னு கேட்கலாம். அவன் ஆதாரங்களும் இல்லைங்க, நான் எங்கள்கிட்ட தான் இருக்கு, இது பத்தாது, உன் வக்குப்புல கிடையாதுன்னு சொல்லலாம். அப்ப வக்குப்புல உள்ள ஒவ்வொன்றுக்கும் ஆதாரம் வச்சிருக்கணும்னு சொல்றாங்களே, ஆதாரம் ஆவணமா இருக்கணுங்கிறாங்க. அனுபவமும் ஆதாரம் தான். நாங்க அனுபவ பாத்தியதமா நான் பயன்படுத்துறோம் இல்லையா, அது கூட ஒரு ஆதாரம் தான். ஆனா அதை ஏத்துக்கிற மாட்டேங்கிறாங்க. அப்ப அந்த சட்டம் இருக்கிறது. இதை வந்து கண்டிப்பா இதை நிப்பாட்டி இருக்கணும். கோர்ட்டு இடைக்கால உத்தரவுல வந்து ஆவணம் கேட்கிற சொத்துக்கு தான் ஆவணம் கேட்கணும். 1000 வருஷத்துக்கு முந்தினதுக்கு ஆவணம், ஒரு வருஷத்தையாவது குறைஞ்சபட்சம் போடணும். ஒரு 100 வருடத்திற்கு பிந்தி உட்பட்ட சொத்துக்களாக இருந்தால் அதுக்கு வந்து ஆவணம் காட்டித்தான் உரிமை கொண்டாடணும். 100 வருஷத்துக்கு முந்தின விஷயங்களாக இருந்தால் தனிநபருக்கு அதானே ஆவணம் காட்ட முடியாதுல்ல. உங்க கொள்ளு தாத்தாவுடைய வீட்டுக்கு என்ன ஆவணத்தை காட்டுவீங்க? நீங்க பயன்படுத்துறது உங்களுக்கு ஆவணமா இருக்குமே தவிர அதுக்கு முந்தைய ஆவணம் கிடையாது. இந்த பத்திரப்பதிவுன்னு எந்த காலத்துல வெள்ளக்காரங்காலத்துல கொண்டு வந்தானோ அதுக்கு முந்தின தேதியில உள்ள எந்த சொத்துக்கும் ஆவணம் இருக்காது. தனி நபருக்கும் இருக்காது, கோயிலுக்கும் இருக்காது, சர்ச்சுக்கும் இருக்காது, பள்ளிவாசலுக்கும் இருக்காது, நிறுவனங்களுக்கு இருக்காது, சங்கங்கள் கட்சிகளுக்கும் இருக்காது. அப்படி இருக்கிறதுக்கு வந்து என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இந்த சட்டம் வந்து ஆதாரம் காட்ட முடியாத சொத்துக்கள் அனைத்தும் வக்ஃபில் இருந்து நீக்கப்படும். வக்ஃபு இல்லைன்றுவாங்க அவங்க. இன்னும் இந்த சட்டம் கோர்ட்ல இருக்கிறதுனால ஒன்னு அமுல்படுத்தாம இருக்கிறாங்க. விசாரணை நடந்துகிட்டு இருக்கிறதுனால இது அமுல் ஆயிடுச்சுன்னு சொன்னா எல்லா பள்ளிக்கும் நோட்டீஸ் அனுப்பி என்ன செய்வாங்க, 75% பள்ளிவாசல எடுத்துடலாம், 75% தர்காக்களை எடுத்துடலாம். ஏன்னா உங்கள்கிட்ட ஆதாரம் இல்லை, நீ உன்னுடையதான் என்பதற்கு என்ன பேப்பர் வச்சுக்கிற, நீ யார்கிட்ட வாங்கின, உங்க தாத்தா யார்கிட்ட வாங்கினார், கொழு தாத்தா யார்கிட்ட வாங்கினார்னு கேட்டா யாருக்கு சொல்ல முடியும்? சொல்ல முடியாது. யார்கிட்ட வாங்கினு சொன்னாலும் அதுக்குரிய ஆதாரம் என்ன, எதன் அடிப்படையில் நீ வாங்கினீங்க? அப்ப அந்த காலத்து கொடுக்கல் வாங்கல் முறையில வாங்கியிருப்பாங்க. அந்த காலத்துல எந்த முறையில ஒரு சொத்தை சொந்தமாக்குற வழிமுறை இருந்துச்சோ அந்த முறையில செஞ்சிருப்பாங்க. அப்ப அதையெல்லாம் வந்து அந்த சட்டத்துல இருக்குது. அதுக்கு வந்து இவங்க வாதிட்டாங்களா அல்லது இடைக்கால தடையில் அவசரம் இல்லைங்கிறதுனால அவங்க நிப்பாட்டி வச்சிருக்காங்களான்னு தெரியல. ஆனா இது இறுதி தீர்ப்பு அல்ல, வழக்கு விசாரணை நடந்துகிட்டு தான் இருக்கு. அந்த இறுதி தீர்ப்புல இதெல்லாம் கூட என்ன செய்வாங்க, கவனிக்க வாய்ப்பு இருக்குது. இந்த விஷயத்த கண்டிப்பா அந்த ஆதாரம் கேட்கக்கூடாது. ஏன்னா இந்த கேள்வியை வந்து அந்த விசாரணையின் போது நீதிபதிகள் கேள்வி எழுப்பினாங்க. அதாவது நீதிபதிகள் அந்த விசாரணை நடந்துகிட்டு இருக்கும் போது, ஏப்ப 1000 வருஷத்துக்கு முன்னனுக்கு இப்படி பண்ணி ஆதாரம் கேட்பீங்கன்னு ஒரு கேள்வியை அந்த விசாரணையின் போது நீதிபதிகள் எழுப்பி இருக்கிறாங்க. அப்ப அங்க அந்த பிரச்சனை ஆக்கப்பட்டிருக்கிறது. ஆனா அந்த இடைக்கால தெரிய வரும். ஆமா, வர இறுதி தீர்ப்புல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால வந்து வந்திருக்கிறது வந்து ஒரு பாதி அளவுக்கு நாங்கள் திருப்திப்படக்கூடிய, நாங்கள் மட்டும் நியாயவான்கள் திருப்திப்படக்கூடிய ஒரு தடையாத்தான் கொடுத்திருக்கிறாங்களே தவிர இன்னும் கவனிக்க வேண்டிய விஷயங்கள், இன்னும் விஷயங்கள் இருக்குது. கண்டிப்பா. வக்பு மசோதா, இந்த திருத்த மசோதாவின் ஆபத்துகள் என்ன, எதனால் நாங்கள் அச்சப்படுகிறோம், இது மத சம்பந்தப்பட்ட பிரச்சனையா, சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனையா, முஸ்லிம்களிடம் இவ்வளவு சொத்து இருக்கிறதே என்ற பாஜகவின் ஆதங்கம் குறித்த பிரச்சனையா, இதை எப்படி புரிஞ்சுக்கணும்? பிரிட்டிஷ்க்கு சோழர் காலம், ராணி மங்கம்மா நாயக்கர் காலம், மராத்திய மன்னர்கள் கொடுத்தது, அதே போல முஸ்லிம்கள் இந்து கோவில்களுக்கு கொடுத்தது, இந்த மாதிரியான உறவு முறை, பழக்க வழக்கங்கள், மரபுகள், அதற்கு பிறகு உருவாக்கப்பட்ட சட்டங்கள், இது எல்லாவற்றையும் இணைத்து புரிந்து இன்றைய காலத்திற்கு யாருக்கும் பாதிப்பில்லாமல் இதை கொண்டு வர வேண்டும், பாரபட்சமாக நீதிக்கு புறம்பா அதை செயல்படக்கூடாது அப்படிங்கிறத சட்ட ரீதியாகவும் தர்க்க ரீதியாகவும் அறத்திற்கு பக்கத்தில் நின்றும் இதுதான் எங்களுடைய பார்வை அப்படிங்கிறத ரொம்ப விரிவா எல்லா சாமானியர்களுக்கும், முஸ்லிம்களுக்கு மட்டும் இல்ல, நீதிவான்கள், சரியான வார்த்தையை பயன்படுத்தினீங்க, யாரா வேணாலும் இருந்துட்டு போ, நியாயமா நீ நடந்துக்கோங்கிறத மதத்திற்கு அப்பாற்பட்டு நியாயவான்கள், சட்ட நிபுணர்கள் புரிந்து கொள்ளும் வண்ணம் உங்களுடைய பார்வையை, கருத்துக்களை எடுத்து வச்சீங்க. மிக்க நன்றி.